வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு சுண்டக்காய் வத்தல் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சுண்டக்காய் 1 கப், தயிர் 1 கப், உப்பு 1 டேபிள் ஸ்பூன். இந்த சுண்டக்காய் வத்தல் செய்ய சுண்டக்காய் முத்தினதாக பார்த்து வாங்கிக்கணும். அப்போ தான் வத்தல் டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா காய வச்சு இந்த வத்தலை வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். சுண்டைக்காயை நல்லா கழுவிட்டு அப்படியே ஒரு சாப்பிங் போர்டோ எதுலேயோ ஒரு தட்டோ எதுலேயோ அப்படியே நல்லா பரப்பி காம்பெல்லாம் எடுத்துக்கணும். காம்போடு போடக்கூடாது. அப்புறம் ஒரு கல்லால் அதை அப்படியே தட்டி தட்டி நச்சு எடுக்கணும். அப்போ தான் அது நல்லா காயும். அதை அப்படியே டைரக்ட் சன்லைட்டில் 2 நாளைக்கு அப்படியே காய வச்சிடணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் காய வச்சிடணும். அப்போ தான் அது மோர் உறிஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சும்மா வத்த குழம்புக்குன்னா இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்துக்கு பொரித்து சாப்பிட்றதா இருந்தால் இந்த மாதிரி தயிர் ஊற்றி உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய வச்சுருக்கோம் இல்லையா அந்த வத்தல், அதையும் போட்டு ஒரு நைட்டு ஃபுல்லும் அப்படியே ஊற வச்சிடணும். அப்புறம் மறுநாள் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு திரும்பவும் அந்த நல்ல சூரிய வெளிச்சத்தில் அப்படியே கொண்டே வச்சிடணும். மாடியில் வச்சா நல்லா காயும். அப்படியே காயும். சாயந்தரம் அதை அப்படியே எடுத்து அந்த மோர் இருக்கு இல்லையா அதில் போட்டு திரும்பவும் ஊற வைக்கணும். இந்த மாதிரி மோர் தீர்ற வரைக்கும் காய வைக்கணும். மோர் தீர்ந்துருச்சுன்னா அப்புறம் சும்மா காய வச்சு அது நல்ல சலசலன்னு சத்தம் வர்ற வரைக்கும் காய வச்சுக்கணும். அப்போ தான் வத்தல் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். அப்புறம் தேவையான போது இந்த வத்தலை எண்ணெயில் பொரித்து தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். இல்லை நம்ம புளிக்குழம்பு வத்த குழம்பெல்லாம் செய்கிறோம்ல, அப்போ தாளிக்கிறச்ச கொஞ்சம் போட்டு தாளித்தோன்னா அந்த குழம்பு ரொம்ப வாசமாக இருக்கும். சுண்டக்காய் அயன் சத்து நிறைஞ்சது. இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்ம வயிற்றில் உள்ள பூச்சிகள் எல்லாம் போயிடும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.